ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்ல இருக்கிற செகந்திராபாத் ஏரியால இருக்கோம். ஹைதராபாத் செகந்திராபாத் வந்து ஒரு ட்வின் சிட்டிஸ் மாதிரிங்க, சிட்டிக்குள்ளேயே இன்னொரு சிட்டி. ஸோ செகந்திராபாத்லயும் வந்து சுற்றியும் நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. இங்க வந்து ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோட வந்து ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டோட பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல செகந்திராபாத் ஒரு டவுன் வாக் மாதிரி சிட்டி வாக் மாதிரி போய் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாம் காமிக்கிறேன். கிளாக் டவர், அதுக்கப்புறம் நம்ம செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம செகந்திராபாத் சிட்டி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நாம செகந்திராபாத்தோட ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கோங்க. அங்க பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குது பாருங்க, அதுதான் ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். லாஸ்ட் வீடியோல டீடைல்டா கவர் பண்ணிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. இது வந்து மெட்ரோ லைன் இங்க இருக்கு. இந்த திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, ஜூப்ளி மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க, ஜேபிஎஸ் ஸ்டேஷன். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் போர்டோட அடல் பிஹாரி வாஜ்பாய் பார்க் ஒன்னு இருக்கு. இங்க பாருங்க, சைக்கத்லான் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ராஷ்டிரபதி நிலையம், பொலாரம், செகந்திராபாத். ஓ, ராஜ்பவன் இங்கதான் இருக்கும் போல பக்கத்துல. ஸோ இது வந்து பார்க். ஜேபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே பேக் சைடே இருக்கு. சாரி, பேக் சைடு இல்ல, ஃப்ரண்ட்ல பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க. டிப்போலாம் இங்கதான் இருக்கு. பரவாயில்ல, சிட்டியோட சென்டர்ல ஒரு நல்ல ஹேங் அவுட் பாயிண்ட் மாதிரி இருக்கு. கிரீன் ஸ்பேஸ் நல்லா பண்ணிருக்காங்க. லான்ஸ் எல்லாம் வச்சு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு பஸ்ஸஸ் லைனா வந்துட்டே இருக்கு பாருங்களா. ஸோ மேல போறது மெட்ரோ ரூட்டுங்க. ஜேபிஎஸ் பரேட் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இதுதான். இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ அப்படியே இந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் பார்க்ல இருந்து போனோம்னா பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க, அதுதான் மெட்ரோ ஜேபிஎஸ் பஸ் ஸ்டாண்டு, ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த வழியில போனோம்னா அப்படியே செகந்திராபாத் ரீச் ஆயிடலாம். இங்க கண்டோன்மெண்ட் எல்லாம் இருக்குங்க, அதனால கிரீன் ஸ்பேஸ் நிறைய இருக்கு, குட்டி குட்டி பார்க்ஸ் எல்லாம். ஜூப்ளி மெட்ரோ ஸ்டேஷனோட வியூ பாருங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஹைடெக் சிட்டி போறதுக்கும் மெட்ரோ ட்ரெயின்ஸ் அவைலபிளா இருக்கும். செகந்திராபாத் வந்துட்டு ஹைடெக் சிட்டி போகணும்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பஸ் எடுத்துக்கலாம், சாரி ட்ரெயின் எடுத்துக்கலாம், மெட்ரோ ட்ரெயின். ஸோ இப்போ நம்ம செகந்திராபாத்தோட மெயின் டவுன் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தா ஜேபிஎஸ் பரேட் கிரவுண்ட் இருக்குங்க, ஜூப்ளி பரேட் கிரவுண்ட். ஆக்சுவலா செகந்திராபாத்ல கண்டோன்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இங்க பாருங்க மிலிட்ரி ட்ரைனிங் இன் ப்ரோக்ரஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டோன்மெண்ட்டோட கிரவுண்டுங்க இது. ஸோ அது வந்து மக்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்களா, வரேவா. சிட்டிக்குள்ள கண்டோன்மெண்ட் இருந்துச்சுன்னா இதுதாங்க ஒரு அட்வான்டேஜ், நிறைய கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கும் மக்களுக்கு. சுத்தியும் வந்து மெட்ரோ ட்ரெயினோட பிரிட்ஜ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நாம ஜேபிஎஸ் ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு ஹைதராபாத்குள்ள. செகந்திராபாத் ஹைதராபாத் ஏரியாஸ்குள்ளெல்லாம் போறதுக்கு, சார்மினார் போறதுக்கு, ஹுசைன் சாகர் லேக் போறதுக்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ செகந்திராபாத்தோட கமர்ஷியல் ஏரியாங்க இது. சவுத் இந்தியா ஷாப்பிங் மால் இருக்கு, சிஎம்ஆர் ஃபேமிலி மால்னு ஒன்று இருக்கு, சிஎம்ஆர் ஃபேமிலி மால் தெலுங்கானா, வள்ளி சில்க்ஸ்னு ஒன்று இருக்கு. இங்க பாருங்க 70 rupees செவ்வழிங்க. மக்கா மக்கா. கிளைமேட் இன்னைக்கு நல்லா பிளசண்டா இருக்குங்க. நாம ஒரு நவம்பர் மாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. வடகிழக்கு பருவமழை சீசன் இங்க. இங்க பாருங்க சவுத் இந்தியா ஷாப்பிங் மால், அதுக்கு பக்கத்துலயே சிஎம்ஆர் ஃபேமிலி மால். ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஹைதராபாத்குள்ள மெட்ரோ கனெக்டிவிட்டியும் சூப்பரா இருக்குங்க. எல்லா முக்கியமான ஏரியா போறதுக்கும் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கு. 3 லைன் இருக்கு, ரெட் லைன், ப்ளூ லைன், கிரீன் லைன்.
இது வரலட்சுமி சில்க்ஸ் ஷாப். கேஎல்எம் ஃபேஷன் ஒரு கடை இருக்கு. இங்க பாருங்க, ரோட் சைட் ஷாப்ஸ், போண்டா, இட்லி இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து நாம அப்படியே ஒரு சிட்டி வாக் போனா சூப்பரா பார்க்கலாம். நாமளும் ஒன்று ட்ரை பண்ணுவோமா? சுட சுட போண்டா அண்ட் சட்னி. ஹைதராபாத் செகந்திராபாத் ஏரியாவில் இந்த போண்டா வந்து செம்ம ஃபேமஸ்ங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து இதுதான் சாப்பிட்றாங்க. தோசையோட சேர்த்து இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெனுவில் இருக்கு. சூப்பராக இருக்கு தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு. செகந்திராபாத் ஹைதராபாத் வந்தால் ட்ரை பண்ணுங்க, சுட சுட போண்டா அண்ட் சட்னி. மக்களே, நாம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நம்ம சிஎம்ஆர் ஃபேமிலி மால்ல இருந்து இப்போ நாம செகந்திராபாத்தோட கிளாக் டவர், ரயில்வே ஸ்டேஷன், பாரடைஸ் பிரியாணி சென்டரு, நம்ம ஹைதராபாத் ஃபேமஸ் பாரடைஸ் பிரியாணி ஓட மெயின் ஹோட்டல் இங்கே தான் இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்க போறோம். வாங்க வாங்க வாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. பப்பாளி பழம், கொய்யாக்கா, டிராகன் ஃப்ரூட். ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து அந்த சைடு போனா ரயில்வே ஸ்டேஷன், இந்த சைடு பாரடைஸ் பிரியாணி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாரடைஸ் பிரியாணி எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகலாம். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில தான் கிளாக் டவர் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல இருந்து வர பஸ்ஸஸ் பாருங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். சிட்டிக்குள்ள நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்குங்க. இங்க காமாட்சி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா சந்தனா பிரதர்ஸ்னு ஒரு கடை இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாவே வந்து கமர்ஷியல் ஏரியா தான் போல. இது வழியில ஸ்ட்ரெயிட்டா போனா ரயில்வே ஸ்டேஷன், கிளாக் டவர் எல்லாம் வரும். சிக்னல்ல இருந்து சரோஜினி தேவி ரோட்ல போயிட்டு இருக்கோங்க. இதுலதான் வந்து பாரடைஸ் பிரியாணி ஹோட்டல் இருக்கு. சந்தனா பிரதர்ஸ் பக்கத்துலயே பாத்தீங்களா சென்னை ஷாப்பிங் மால். நம்ம ஊர் பேர்ல ஒரு ஷாப்பிங் மால் இருக்குங்க ஹைதராபாத் செகந்திராபாத் ஏரியால. ட்ரெண்ட்ஸ் இருக்கு, தாஜ்மஹால் ஹோட்டல் இருக்கு. இதுவும் ஃபேமஸ் தாஜ்மஹால் ஹோட்டல். இந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல தான் வந்து பாரடைஸ் பிரியாணி இருக்கு. மக்களே, ட்ரெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா சிந்து பேக்கரின்னு ஒண்ணு இருக்குங்க. இங்க வந்து ஈரானி சாய் வித் பன் மஸ்கா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. நம்ம சார்மினார்ல ட்ரை பண்ணோம். ஸோ ஹைதராபாத் செகந்திராபாத் சைடு வந்தா முக்கியமா ட்ரை பண்ண வேண்டியது ஈரானி சாய் வித் பன் மஸ்காங்க. நல்ல காம்பினேஷன். ஸோ தாஜ், ட்ரீ ஸ்டார், கலா மந்திர் ஜுவல்லரி ஷாப்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. சரோஜினி தேவி ஸ்ட்ரீட்டும் நல்ல ஹாப்பனிங் பிளேஸ் போல. சரோஜினி தேவி ரோடோட ஒரு ஜங்ஷன்ல தான் பாரடைஸ் பிரியாணி கார்னர் இருக்கு. ஃபேமஸ் லேண்ட்மார்க் செகந்திராபாத்ல. சரோஜினி தேவி ரோட்ல நம்ம பார்த்த தாஜ் ட்ரை ஸ்டார் ஹோட்டல், இங்க 3 ஸ்டார் ஹோட்டல். இது தாஜ்னு பேரை பார்த்திருக்கும் போதே எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கணும். இட்ஸ் ஓகே. ஸோ சிந்து பேக்கரிக்கு பக்கத்துலயே இருக்கும் தாஜ் ட்ரை ஸ்டார். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கு. சண்டே மார்னிங்கிறதுனால அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கு சிட்டி. ஈவினிங் ஆச்சுன்னா அப்படியே பயங்கர ரஷ் ஆயிடும்னு நினைக்கிறேன். தாஜ் ட்ரை ஸ்டார் தாண்டி வந்தோம்னா பாரடைஸ் பிரியாணி ஹோட்டல் போற வழியில இந்த மாதிரி நியூ ராயல் ஃபுட்வேர்னு சொல்லிட்டு கொல்ஹாபுரி செப்பல்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ராஜஸ்தானி ஜூட்டிஸ் ஷூஸ் எல்லாம் நல்ல டிசைனர் ஷூஸ் நல்லா இருக்கு. மென் அண்ட் விமென் 2 பேருக்குமே. ஸோ வந்தா இங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரப்பர் ஸ்டாம்ப் மேக்கர்ஸ், கீ மேக்கர்ஸோட ஹப் போல இது. இங்க பாருங்க, நிறைய கடைகள் இருக்கு கொல்ஹாபுரி ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் வாங்குறதுக்கு. நல்லா இருக்கும். நீங்க பிரைடல் வேர் எல்லாம் வாங்கும்போது அது நல்ல மேட்சா இருக்கும். பையா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோங்க கொல்ஹாபுரி செப்பல்ஸ் பத்தி. ஷோரூம் வச்சிருக்காருங்க. भैया क्या रेट से? अलग अलग है सर उसमें. ठीक है. 300 ये पूरा कोल्हापुरी चप्पल से क्या? शेरवानी का शू रहता है. शेरवानी ब्राइडल वेयर का शेरवानी का इसका कलर मिलता है. ब्लू, ऑरेंज, रेड सब कलर मिलता है. ठीक है. हां चप्पल्स भी अवेलेबल है. மக்களே இங்க பாருங்க, கிட்ஸுக்கு கூட இருக்குங்க. செம்ம கியூட் டிசைன்ஸுங்க. இங்க பாருங்க, பிரைடல் அதுக்கெல்லாம் ட்ரெஸ்க்கெல்லாம் நல்ல மேட்சா இருக்கும் இது. ஷூஸ், கட் ஷூஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. லேடிஸ்க்கும் அவைலபிளா இருக்கு பாருங்க. போத் பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் 2 பேத்துக்குமே வாங்கலாம்.
नाइस। मिनिमम प्राइस कितना भाई? मिनिमम आपको 300 से 300 to maximum 650। ஓகே 300 to maximum 650 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க செப்பல்ஸ். சைடு ஃபுல்லா நம்ம கொல்லாபுரி செப்பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. 350 to 600க்குலாம் நல்ல பிரைஸ் தான். ரொம்ப சூப்பரா இருக்கு செப்பல்ஸ் எல்லாம், நல்ல டிசைனர் செப்பல்ஸ் ஷூஸ் எல்லாம். இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேண்ட்ஸ் டிஷர்ட்ஸ் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. 150 200ல இருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. 50 ருபீஸ்க்கெல்லாம் போட்டிருக்காங்க டிஷர்ட்ஸ். நமக்கு அங்கேயும் பாருங்க ஒரு போண்டா கடை இருக்கு, இங்க ரொம்ப ஃபேமஸ் போல. நிறைய கடை இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் கடை போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணணும்னா நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. 150 200 ரேஞ்சுக்கு டிஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் ட்ராக்ஸ். மக்களே எவ்வளவு கடை பாருங்க. பாரடைஸ் பிரியாணி கடை போற வரைக்குமே வந்து ஃபுல்லா இந்த மாதிரி க்ளோத் ஷாப்ஸ் தான் இருக்கும் போல. அந்த சைடு பாருங்க, அந்த சைடு லேடிஸ்க்குங்க, ஒரு சைடு லேடிஸ்க்கு ஒரு சைடு ஜென்ஸ்க்கு. சண்டே அன்னைக்கு தான் மார்க்கெட் போடுவாங்களா இல்ல டெய்லி போடுவாங்களான்னு தெரியல. நாம சண்டே அன்னைக்கு செகந்திராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு கடையை பாருங்க, ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் ட்ராக்ஸ் காட்டன் பேண்ட்ஸ் எல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. வாவ் வாவ் வாவ். மக்களே இது சண்டே மார்க்கெட்டுங்க, எல்லா நாளும் அவைலபிளா இருக்காதான், சண்டே அன்னைக்கு மட்டும் அவைலபிளா இருக்கு சரோஜினி ரோட்ல. ஸோ பாருங்க எவ்வளவு கடை இருக்குன்னு. ஸோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பேண்ட்ஸ் டிஷர்ட்ஸ் சூப்பருங்க. ஒரு ஸ்ட்ரெச்சே ஃபுல்லா இருக்கு, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா க்ளோத்ஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க. ட்ராக் பேண்ட்ஸ் இதெல்லாம் கூட அவைலபிளா இருக்குங்க. ஜிபே எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு பேமெண்ட்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. அங்க இருக்கு பாருங்க, ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த க்ளோத் மார்க்கெட் இருக்கிற ஏரியாக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பிராண்டட் ஷோரூம்ஸும் இருக்குங்க. வேன் யூசன், ஆலன் சோலி, விஷால், பீட்டர் இங்கிலாந்து சொல்லிட்டு நிறைய கடைங்க இருக்கு. செம்மையான மார்க்கெட் ஏரியாங்க செகந்திராபாத்ல. ஓஹோ அங்க பாருங்க ஃபுல்லா பாக்குற இடத்துல எல்லாம் ஃபுல்லா க்ளோத்ஸா தாங்க இருக்கு. மக்கா மக்கா சண்டே சரியான ஹேப்பனிங் பிளேஸ் போல. இங்க பாருங்க, ஓ இந்த ரோடு ஃபுல்லாவே மார்க்கெட் ஏரியாவா தாங்க இருக்கு. ஸோ ஃபுல்லா பாருங்க கிட்ஸ்க்கான கிட்ஸ் வேர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்குங்க. இது வந்து சாமியவர் பிரைடல் கலெக்ஷன்ஸ். பரவாயில்லைங்க, நம்ம சண்டே இன்னைக்கு வந்தாங்காட்டி இதை கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஹைதராபாத் வந்தீங்கன்னா சரோஜினி ரோடு வந்துருங்க. செகந்திராபாத்தில் சூப்பராக ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஷாக்கி ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ரெண்டு சைடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஃபுல்லாக க்ளோத்ஸ் தான் வித்துட்டு இருக்காங்க. துணி கடைகளோட சேர்த்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸும் வித்துட்டு இருக்காங்க. மொபைல் ஆக்சசரிஸு, கேப்ஸு, பெல்ட்ஸு இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஆப்போசிட்ல பாருங்க செல்ஃபி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. வெஸ்ட் சைடு ஷோரூம் இருக்கு. இங்க பாருங்க கிளாத்ஸ், கேப்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. மக்களே வெஸ்ட் சைடு தாண்டி போயிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் பாரடைஸ் பிரியாணி. எஸ்டி ரோடு வந்து ஒரு ஷாப்பர்ஸ் பாரடைஸ்னே சொல்லாங்க. ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி ஷாப் இருக்கு பாருங்க, கீழே ஃபுல்லாவே போட்டிருக்காங்க. அந்த சிக்னல் வரைக்குமே ஃபுல்லா ஷாப்ஸ் இருக்கும் போல. பாருங்க மக்கள் பர்ச்சேசிங்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்புலர் போல எஸ்டி ரோடு சண்டே மார்க்கெட்டு. புல் ஓவர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. செப்பல்ஸ், ஷூஸ். செம்ம சூப்பரான கமர்ஷியல் ஏரியாங்க. மொபைல் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கு.
ஓப்போ, விவோ. இது ஃபுல்லாவே வந்து ஃபுட்வேர் செக்ஷன். பெர்ஃப்யூம் ஷாப் இருக்கு பாருங்க, அஜ்மல் பெர்ஃப்யூம்ஸ்ன்ட்டு. ஹைதராபாத் முகல் சிட்டில நிறைய பெர்ஃப்யூம்ஸ் ஷாப் எல்லாம் இருக்கும். சார்மினார் சைடெல்லாம் போய் பாருங்க, அப்படியே இதை விட பயங்கரமா இருக்கும். நம்ம சார்மினார் வீடியோலாம் கவர் பண்ணியிருக்கோங்க, பார்க்காம இருந்தா பாருங்க. சார்மினார் பிளாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நாம பாரடைஸ் பிரியாணி இருக்கிற சிக்னல் வந்தாச்சு மக்களே. ஹைதராபாத்தோட பிரீமியம் ஃபிளாக்ஷிப் பாரடைஸ் பிரியாணி. செகந்திராபாத் சைடு வந்தா ட்ரை பண்ணுங்க மக்களே, டேக் அவேயும் இருக்கு. இதுதான் பாரடைஸ் பிரியாணி ஷாப். எவ்வளவு பெரிய கடை பாருங்களா, ஹோட்டல் பாருங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் கொடுங்க, எஸ்டி ரோடு ஜங்ஷன்ல பாரடைஸ் பிரியாணி. ரூஃப் கார்டன் எல்லாம் கூட இருக்குங்க. ஐ திங்க் ஈவினிங் டைம் அதெல்லாம் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரூஃப் டாப் டைனிங், பேக்கரி, கஃபே, டேக் அவே, வேலே பார்க்கிங் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகேவா? மக்களே இங்க பாத்தீங்களா, மார்க்கெட் களை கட்டுது. இங்க பாருங்க எவ்வளவு கடைகள். சரோஜினி தேவி ரோட்ல இருக்கிற சண்டே மார்க்கெட்டு, பாரடைஸ் பிரியாணி சென்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ நாம டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் போக போறோம். இங்க பாருங்க ரியோ ரெஸ்டாரண்ட்னு ஒன்று பயங்கர ஃபேமஸ் போல. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல கிளாக் டவர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். கிளாக் டவர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ் செகந்திராபாத்ல. செகந்திராபாத்தோட ஃபேமஸ் லேண்ட்மார்க்கான கிளாக் டவர் பக்கத்தில் இருக்கவங்க 1969ல நிர்மாணிச்சிருப்பாங்க போல. ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள லான்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல கெஃபே காதலி அப்படின்ட்டு இருக்கு. நான் தான் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேனா இல்ல உண்மையிலேயே பேர் அப்படிதானான்னு தெரியல. கெஃபே காதலி இதுவும் ஃபேமஸ் போல, நிறைய கூட்டம் இருக்கு. கிராண்ட் கான்டினென்ட் ஹோட்டல்ஸும் இருக்கு. அதோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல கெஃபே காதலி இருக்கு. வார் மெமோரியல் ரிமெம்பரன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. மார்டீர்ஸ் மெமோரியல், வார் மெமோரியல் அல்ல, மார்டீர்ஸ் மெமோரியல். 350 இயர்ஸ் தெலுங்கானா மார்டீர்ஸ் மெமோரியல்னு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து தனி ஸ்டேட் வேணும்னு போராடி இருப்பாங்க போல. 4th April தெலுங்கானா மார்டீர்ஸ் டே இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் இவி பத்மநாபம், பிரதாப் கிஷோர், PN சுவாமி அப்படின்னு நிறைய நேம்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட ரிமெம்பரன்ஸா தான் வந்து இந்த தெலுங்கானா மார்டீர்ஸ் மெமோரியல் கிளாக் டவர் அமைச்சிருக்காங்க. மக்களே செகந்திராபாத் மார்டீர்ஸ் மெமோரியல் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வெஸ்லி சர்ச் இருக்கு. செகந்திராபாத் சண்டேங்கிறதுனால மாஸ் நடந்துட்டு இருக்கு போல, பிரேயரு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கிளாக் டவர் பார்க் இருக்குங்க. வெஸ்லி சர்ச்சோட என்ட்ரன்ஸ். நம்ம கிளாக் டவர் பார்க்குக்கு உள்ள போலான்னு பார்த்தா எல்லா பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் கிளாக் டவரோட வியூ. மக்களே ஒரு வழியா கிளாக் டவர் பார்க்கோட என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சுங்க. சூப்பரா ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. and here is our clock tower. கரெக்டா எவ்ரி 1 hour வந்து பெல் அடிக்குதுங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு குட்டி பார்க்கு உள்ள ஒரு டெம்பிளும் இருக்கு. Towers clock installed by Ramesh Switch Watch Gallery.
யாரோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க போல. ஒரு குட்டி பார்க் அழகா இருக்குங்க. மக்களே, நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ராஜசேகர ரெட்டி இருக்காருல்ல, அவர் பீரியட்ல தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் ஹைதராபாத் கிளாக் டவர் பார்க் இனாகிரேட்டட் பை டாக்டர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்குல்ல, அவரோட தான். அழகா இருக்குல்ல, நைஸ். நல்ல சென்டர் ஆஃப் செகந்திராபாத் சிட்டிக்குள்ள அழகா ஒரு பார்க் அமைச்சு இந்த கிளாக் டவர் பண்ணியிருக்காங்க. பழைய காலத்து கிளாக் டவர் மாதிரியே இருக்கு, கருங்கல்ல. மக்களே, நம்ம செகந்திராபாத் கிளாக் டவருக்கு நேர ஆப்போசிட்ல பார்த்தோம்னா 7 days டிரைவ்னு ஒன்று இருக்குங்க. ஃபுல்லா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய கடைகள் இருக்கு. ஈவினிங் டைம் ஓபன் பண்ணுவாங்க போல. ஷவர்மா ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ், பான் மசாலா ஷாப்ஸ், சாய் கடைங்க நிறைய இருக்கு. அப்படியே அந்த ஜங்ஷன்ல பார்த்தா 7 days டிரைவின் பக்கத்திலேயே கார்டன் ரெஸ்டாரண்ட்ஸ்னு ஒரு மொகலாய் கபாப்ஸ், சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம செகந்திராபாத் கிளாக் டவர் பார்த்துட்டு டுவர்ட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. இங்கிருந்து ஒரு 1/2 kilometer. வாங்க போய் பார்க்கலாம். நல்லா ஹாப்பனிங் பிளேஸ்ங்க செகந்திராபாத். எல்லா பக்கமே மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு அங்க. அதுதான் வந்து பியூட்டிஃபுல் ஹைதராபாத் குள்ள. கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லை. ஹைதராபாத் குள்ள ஊர் சுத்தணும்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். மக்களே, நீங்க செகந்திராபாத் வந்துட்டு ஸ்டே பண்ணணும்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 300-400 மீட்டர்ஸ்ல யாத்ரி இன் ஒரு ஹோட்டல் இருக்கு, பார்க் ராயல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா சப்தகிரின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. கெஸ்ட் ரூம்ஸ், பேங்கெட் ஹால்ஸ் எல்லாம். ஸ்டே பண்றதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இங்க பாருங்க, நியூ பஞ்சவதி ரெசிடென்சி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராதா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. HDFC ATM ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸ்ரீ ஜெகநாத் மீல்ஸ் அண்ட் கரி பாயிண்ட்னு இருக்கு. ஃபுட்டுக்கு ஸ்டேக்கெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் கிளாக் டவர்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. அதுல வந்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஸ்டேக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு, ஸ்டே பண்ண மெஸ் எல்லாம் கூட அவைல இருக்கு. மெஸ்ஸு, அதுக்கப்புறம் லாட்ஜஸ், ஜெனரல் ஸ்டோர்ஸ், ATMs, லஞ்ச் சென்டர்ஸ் எல்லாமே இந்த ரோட்ல அவைலபிளா இருக்கு. மக்களே, இது செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுங்க. ரயில்வே ஸ்டேஷன் நேரா தெரியுது பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குல்ல, அது ரயில்வே ஸ்டேஷன். ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இந்த சைடு தான் இருக்கு. இந்த சைடு ஃபர்ஸ்ட் கட்ல நிறைய டிராவல்ஸ் ஆஃபீஸஸ் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. பஸ் டிராவல்ஸ், பஸ் புக்கிங். செகந்திராபாத்ல இருந்து ஹைதராபாத்குள்ள நீங்க எங்க வேணாலும் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கு. செகந்திராபாத்தோட ரொம்ப ரொம்ப பிஸியான ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ ஸ்டேஷனு எல்லாம் ஒரே ஏரியால இருக்கு. இங்க பாருங்க, ஒரே டிராவலர்ஸ் மயமா இருக்கா. ட்ரெயினுக்கு போறவங்க, மெட்ரோக்கு போறவங்க, பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இருக்கு. சென்ட் தாமஸ் தமிழ் கத்தீட்ரல் இருக்குங்க. செகந்திராபாத்ல நிறைய தமிழ் மக்கள் ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல. சென்ட் தாமஸ் தமிழ் கத்தீட்ரல்னு அமைச்சிருக்காங்க. 1852லயே அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஹோட்டல் சித்தாரான்னு இருக்கு. ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. நம்ம தேசிய கொடி பாருங்க பட்டொலி வீசி பறக்குது. சரியான ரஷ்ங்க இங்க. ஒக்கா மக்கா MGBS பஸ் ஸ்டாண்ட் ஏரியா விட இந்த ஏரியா பயங்கர டிராபிக்கா இருக்குங்க. அநியாயத்துக்கு டிராபிக்.
சரி நாம ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க ஈரானி சாய் ஃபேமஸ்ன்னு சொன்னால, ஈரானி சாய் அவைலபிளா இருக்கு பாருங்க. வாங்க ஒரு ஈரானி சாய் குடிக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. நம்ம ஒரு சாய் குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல. ஸோ செகந்திராபாத் வெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன்னே ஒன்று இருக்கு. இங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியேவும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. பிளாக் போஸ்ட், இது செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா செகந்திராபாத் பஸ் ஸ்டாண்ட் தனியா இருக்கு, ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட். அங்கிருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே நிறைய லாட்ஜஸ் இருக்கு. நவோதயா லாட்ஜ், ஹோட்டல் தூலிப் டீலக்ஸ் லாட்ஜ், சாகர் டீலக்ஸ் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு, பத்மா லாட்ஜ், லக்ஷ்மி லாட்ஜ், நிறைய லாட்ஜஸ் இருக்குங்க. ஸ்டே பண்றதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். ஃபுட்டுக்கும் அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே. இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு எல்லா இடத்துக்குமே ஆல்மோஸ்ட் இங்கிருந்து பஸ் இருக்கும். பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. இது மெட்ரோ ஸ்டேஷன் போற வழி. ஆப்போசிட்ல ஃபுல்லா லாட்ஜஸ் தான். வெஜ் நான்வெஜ் ஃபுட்டு மெஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. சவுத் இந்தியன் மீல்ஸ், நார்த் இந்தியன் மீல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இங்கிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரி இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க, அதனால எக்ஸ்க்ளூசிவ் vlog பண்ணல. மேபி நெக்ஸ்ட் ஹைதராபாத் ட்ரிப்ல நாம எக்ஸ்க்ளூசிவா போட்டுடலாம். ஓகேவா? அதுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கும்னு நம்புவோம். செம்ம ஹேப்பனிங் பிளேஸுங்க. ஆனா ஒக்கா மக்கா சரியான கூட்டமா இருக்கு இந்த ஏரியா. செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனோட டெம்பரரி என்ட்ரன்ஸுங்க. ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அநியாயத்துக்கு பெருசா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதனால இப்ப எல்லாமே மேக் ஷிஃப்ட் ஆபீசஸா தாங்க இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ். நான் ஜஸ்ட் புக்கிங் ஆபீஸ் வரைக்கும் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? டெம்பரரியா இங்க பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங். பிளாக் போஸ்ட் கீழே இருக்கு. இங்க பாருங்க நல்லா பெரிய ஸ்டேஷனா கட்டிட்டு இருக்காங்க. செகந்திராபாத்துக்கு கண்டிப்பா இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைதாங்க. ஆட்டோஸ் எல்லாம் உள்ள வரைக்குமே வந்துட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனோட புக்கிங் ஆபீஸ் உள்ள என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த சைடு போனா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் போற வழிங்க. இப்ப எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. இன்னும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 months to 1 year ஆயிடும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடிக்க. இது என்ட்ரன்ஸ் புக்கிங் ஆபீஸ், ஜெனரல் டிக்கெட்ஸ், ரிசர்வேஷன் எங்கன்னு தெரியல. வே டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அந்த வே டைரக்ஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. இப்போதைக்கு இப்படிதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே டெம்பரரி மேக் ஷிஃப்ட் ஆபரேஷன்ஸா தான் போயிட்டு இருக்கு. உள்ள ரிசர்வேஷன் ஆபீஸ் ஒன்னு இருக்கு பாருங்க. யூடிஎஸ் ஆப், ரயில் ஒன் ஆப்னு எக்கச்சக்க ஆப்ஸ் வச்சிருக்காங்க. ஏடிவிஎம் மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஜெனரல் டிக்கெட்ஸ் வாங்கிக்க. ஸோ இதெல்லாம் ரிசர்வேஷன் ஆபீசஸ். இது பிளாட்ஃபார்ம்ஸ்.
மக்களே இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தா நேரா டிக்கெட் ரிசர்வேஷன் சென்டருங்க. அங்கிருந்து அப்படியே பிளாட்ஃபார்ம்ல என்ட்ரி ஆயிக்க வேண்டியதுதான். எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அரைவல் டிபார்ச்சர் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் தான். இங்க பாருங்க ஒரு டாகி. இப்போதைக்கு பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா இதுதாங்க. கம்ப்ளீட் ரெனோவேஷன் போயிட்டு இருக்குங்க செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன். வாவ், ரெண்டு சைடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதனால இப்போதைக்கு வெயிட்டிங் ரூம்ஸ் எதுவுமே அவைலபிளா இல்ல. வெயிட்டிங் ரூம்ஸ், ரிட்டையரிங் ரூம்ஸ் எதுவுமே அவைலபிள் கிடையாது. எல்லாமே மேக் ஷிஃப்ட் ஆபரேஷன்ஸா தான் போயிட்டு இருக்கு. ஏசி ஷிஃப்ட் எல்லாம் கூட கம்ப்ளீட் ஆகாம இருக்கு பாருங்க. ஃபுல் ஏசி ரயில்வே ஸ்டேஷனா பண்ண போறாங்க போல. சோ மக்களே, நம்ம ஹைதராபாத் செகந்திராபாத்ல இருக்கிற முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிருக்கோங்க. ஜூப்ளி பஸ் ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்துல இருக்கிற வாஜ்பாய் பார்க், கிளாக் டவர், பாரடைஸ் பிரியாணி, சரோஜினி தேவி ஸ்ட்ரீட்ல இருக்கிற சண்டே மார்க்கெட்ஸ், க்ளோத்ஸ்க்கு, எலக்ட்ரானிக்ஸ்க்கெல்லாம், அதுக்கப்புறம் நாம ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ஏரியாஸ், ஸோ பஸ் ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன், செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ செகந்திராபாத் வரவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from செகந்திராபாத், ஹைதராபாத் சிட்டிங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.